அப்போ டிஎன்பிசி கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இங்கே பார்த்துட்டு வரோம். a² + b² = 117. ab = 64 எனில் a + b / a - b இன் மதிப்பு காண்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம a + b (2) அப்படின்ட்டு இங்கே 2 ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துவோம். a² என்ன வச்சுருவோம்? a² + b² + 2ab அப்படி எழுதிக்கலாமாப்பா? சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? a² + b² மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 117 ப்ளஸ் 2 ஏபியோட மதிப்பு 64. இப்போ 117 ப்ளஸ் இதை 2ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 108. இப்போ 117ஐயும் 108ஐயும் நம்ம கூட்டினா 225. இப்போ நம்ம கேட்டது a + b தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா a + b என்னவா இந்த சைடு நமக்கு இருக்குது? ரூட் எடுத்துருவோம். இந்த ஸ்கொயர்டு இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது? ரூட் 225. இப்போ ரூட்லேருந்து நம்ம இதை எடுத்த அதனுடைய மதிப்பு 15 தான் 225. அப்புறம் நமக்கு a + b மதிப்பு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது a - b. அதையும் இதே மாதிரி தான் a - b அதனுடைய அடுக்கு 2 அந்த ஃபார்முலா எடுக்க போகிறோம். a² + b² - 2ab அப்படிங்கிற ஃபார்முலா பிரதிட போகிறோம்ப்பா. அந்த ஃபார்முலாவில் a² + b² மதிப்பை பிரதிடுவோம். இங்கேயும் 117 - 2 பெருக்கல் ஏபியோட மதிப்பு 64. இப்போ இங்கே நம்ம கழிக்க போகிறோம், சரியா? அப்புறம் 117 இது 2 கூட்டினா 108. கழித்து நமக்கு என்னமா வருது இங்கே ஆன்சரு? 117 108 கழிச்சா 9, சரியா? இது வந்து a - b (2). நம்ம a - b தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ரூட் 9 போட்டுக்கலாமா? அப்படின்னா a - b மதிப்பு நமக்கு 3 கிடைக்கும். a - b மதிப்பு கிடச்சிச்சு. நம்ம கேட்டது a + b / a - b கேட்டாங்க. a + b மதிப்பு 15 கண்டுபிடிச்சிருக்கோம். a - b மதிப்பு 3. இப்போ இதை நம்ம அடித்தோம்னு என்ன கிடைக்கிது? ஆன்சர் 5. அப்போ இதனுடைய ஆன்சர் நமக்குப்பா இங்கே என்ன? ஃபஸ்ட் ஆப்ஷன் 5. தேங்க்யூப்பா.